2023 வந்து டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ராஜாஜி இன்ஸ்டியூட்டில் வந்து 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து 152, பிசி கேட்டகரி எனக்கு கிடைக்கல. திரும்ப வந்து நான் டேஃபில் வந்து 6 months டெஸ்ட் பேட்ச் போட்டு அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 months எனக்கு வந்து கேப் இருந்துச்சு. எனக்கு 2025 மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி பேபி அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த எக்ஸாமும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அட்டன் பண்ணேன். அதில் வந்து 138 தான் போட்டேன் லாஸ்ட் எக்ஸாமில். அது எனக்கு கிடைக்கல. இப்போ வந்து பேபி வந்ததுக்கப்புறம் என்னோட பேபிக்கு வந்து 6 months ஆகுது. என்னால் வந்து 3 hours 4 hours கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் கண்டினியூஸாக படிக்க முடியல. நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டு தான் 12th. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் படிக்கிறது. பட் வந்து என்னால் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் படிக்க முடியல. அதை நினைக்கும் போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. 3 hours 4 hours என்னால் படிக்க முடியல. ½ an hour தான் கிடைக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால்